ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான். ஏன்னா கண்டிப்பாக சாம்பார் வச்சு அன்றைக்கி வேலையை முடிச்சிடலாம். அன்றைக்கி சைட் டிஷ்க்கு கத்திரிக்காய் பொரியல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சுட்டு இருந்தேன். கூடவே கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறமா மூடி வச்சுருந்தனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமே லைட்டாக தண்ணி வந்த மாதிரி இருக்கும். அதனால் ஓப்பன் பாட்டில் இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி. என்ன தான் சைட் டிஷ்ஷு குழம்பெல்லாம் இருந்தாலும் அப்பளம் இந்த மாதிரி வடகம் வத்தல் வச்சு சாப்பிட்டா தான் சாம்பார் புளிக்குழம்புக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாம்பாரில் நெய் விட்டு சாப்பிட்றதும் புளிக்குழம்புல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதும் ரொம்பவே பிடிச்ச டேஸ்ட்டு. அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து சின்ன வயசில் ஊட்டி வளர்த்த டேஸ்ட்டு. நீங்களும் எப்படி என்ன மாதிரி தானான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.